அசூர வால் எபிசோட் 21. நாம் என்ன செய்ய வேண்டும் கேப்டன். மேசன் யதார்த்தத்திற்கு திரும்பி தனது சுற்றுப்புறங்களை கவனித்தான். சிலந்திகள் தங்கள் இரையால் திருப்தி அடைந்ததாக தோன்றியதுடன் சுமார் 40 சடலங்களை தங்கள் முதுகிலும் தந்தங்களிலும் சுமந்து மெதுவாக பின்வாங்கின. மேசனின் கண்கள் உறுதியாயின. நம்மால் முடிந்தவரை பலரை தடுப்போம். அவர்கள் ஏன் உணவை சேமிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு பேர் இப்படி தப்பித்து ஓட நாம் அனுமதிக்க முடியாது. லூக், தப்பி ஓடியவர்களை பின்தொடர்ந்து அவர்களின் கூடு எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடி. நல்ல அதிர்ஷ்டம். லூக் மிருகங்களை பின்தொடர்ந்து சென்றான். மற்றவர்கள் அவனை நெருக்கமாக பின்தொடர்ந்தனர். குழுவானது தங்கள் போக்குவரத்தில் மும்முரமாக இருந்த சிலந்திகளில் கவனம் செலுத்தியது. ஏனெனில் அவர்களால் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியவில்லை. அவர்களின் மோசமான புத்திசாலித்தனம் காரணமாக அவர்கள் தங்களைச் சுற்றி எந்த பாதுகாப்பு அமைப்புகளையும் அமைக்கவில்லை. நோவா தனது வேகத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு முன்னால் சென்று அவர்களின் தலைகளில் ஒரு சுத்தமான குத்து கொடுத்தான். இது அவர்களின் கடினமான புறத்தோலுக்கு எதிராக மூச்சை காப்பாற்றவும் ஒரே அடியில் அவர்களை முடிக்கவும் அவனது சிறந்த முறையாகும். இதற்கிடையில் அவன் காவலர்களின் சண்டை முறைகளில் கவனம் செலுத்த தனது மன ஆற்றலை பயன்படுத்தினான். மேசன் தனது பெரிய கோடாரியை பயன்படுத்தி பேரழிவுகரமான தாக்குதல்களை செய்தான். சிலந்திகளின் முதுகில் உள்ள சடலங்களை தாக்குவதைப் பற்றி அவன் கவலைப்படவில்லை. அவன் தனது ஆயுதத்தை மிகுந்த திறமையுடனும் உத்வேகத்துடனும் சுழற்றினான். பின்வாங்கும் மிருகக் குழுவின் நடுப்பகுதிக்கு முன்னேறும்போது தனது சொந்த அழிவின் தனிப்பட்ட பகுதியை உருவாக்கினான். அந்த வீச்சுகளில் ஒன்றால் தாக்கப்பட்டால் அவன் உடனடியாக இறந்து விடுவான் என்று நோவா நினைக்காமல் இருக்க முடியவில்லை. எடி மற்றும் ராப் சிலந்திகளை வெல்வதில் மிகவும் கடினமாக இருந்தனர். அவர்களின் தற்காப்பு கலை பால்வின் வாழ் பாணி ஆகும். இது தரவரிசை 1, எனவே அதன் விளைவுகள் தரவரிசை 2 மிருகங்களுக்கு எதிராக வரையறுக்கப்பட்டன. அவை பாதுகாப்பில் நிபுணத்துவம் பெற்றவை. அவர்கள் ஆற்றலை வீணடிப்பதை உணர்ந்த பிறகு அவர்கள் தங்கள் வாள்களை பயன்படுத்தி முடிந்தவரை பல சிலந்திகளை மெதுவாக்கினர். சில தோழர்கள் அவர்களை முடிக்க காத்திருந்தனர். அவ்வப்போது அவர்களுக்கு இடையே ஒரு கூர்மையான ஒலி ஓடும். மேலும் ஒரு சிலந்தி அதன் தலையில் ஆழமாக பதிந்த இரும்பு அம்புடன் தரையில் இறந்து விழும். லூக் தனது கூடுகளுக்கு திரும்பும் வேகமான மாதிரிகளை பின்தொடர்ந்து சிறிது தூரத்திலிருந்து அவர்களுக்கு உதவி கொண்டிருந்தான். பேலர் நன்றாக செய்து கொண்டிருந்தான். அவனது தாக்குதல்கள் துல்லியமாக இல்லை, ஆனால் அவனது உடலின் எடையை அவனது சுத்தியல்களுடன் சேர்த்து மிகுந்த உத்வேகத்துடன் இருந்தன. ஒவ்வொரு கீழ்நோக்கிய தாக்குதலும் ஒரு சிலந்தியை கொல்லும் அல்லது கடுமையாக காயப்படுத்தும். 20 நிமிடங்கள் வரை இந்த படுகொலை தொடர்ந்தது. மிருகக் குழுவின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே தப்பிக்க முடிந்தது. 30க்கும் மேற்பட்ட சிலந்தி சடலங்கள் தரையில் சிதறி பச்சை இரத்தத்தால் நிலப்பரப்பை கரைபடுத்தின. கிராமவாசிகளின் சடலங்கள் பிழிந்துவிட்டன அல்லது போரில் கடுமையாக சிதைக்கப்பட்டன. பேலர் மகிழ்ச்சியாக இருந்தான். இரும்பு கவசம் அணிந்த சிலந்திகளின் உடல்கள் மந்திர ஆயுதங்களை உருவாக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உள்வட்டம் சுத்தம் செய்ய வரும்போது நாம் பெரிதும் வெகுமதி பெறுவோம். எடி மற்றும் ராப் பின்தொடர்ந்து பிரகாசமாக சிரித்தனர். மேசன் மற்றும் நோவா மட்டுமே ஆழ்ந்த சிந்தனையில் புருவங்களைச் சுருக்கினர். இந்த மிருகங்கள் நம் இருப்புக்கு ஒருபோதும் பதிலளிக்கவில்லை. அவர்கள் இறந்த கிராமவாசிகளுடன் பின்வாங்குவதில் மட்டுமே அக்கறை காட்டினர். ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அவன் மேசனின் திசையை பார்த்தான். அவனும் அதே விஷயத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்று கண்டான். அவன் தரையிலிருந்து கண்களை உயர்த்தி நோவாவை பார்த்தான். தலையை அசைத்தான். அவனது அனுபவத்துடன் கூட சிலந்திகளின் விசித்திரமான நடத்தைக்கு அவனிடம் பதில் இல்லை. லூக் திரும்பி வரும் வரை நாம் மேலும் அறிவோம். இப்போதைக்கு கிராமத்தில் ஓய்வெடுப்போம். ஒருவேளை கிராமவாசிகளின் கதைகள் நமக்கு வெளிச்சம் தரும். நோவா தலையசைத்தான். மற்ற 3 ஆண்களும் கேப்டனின் வார்த்தைகளால் குழப்பமடைந்தனர். ஆனால் எப்படியும் அவரது உத்தரவுகளை பின்பற்ற தேர்ந்தெடுத்தனர். இந்த போருக்குப் பிறகு அவர்களுக்கு உணவு மற்றும் ஓய்வு தேவைப்பட்டது. பணி முடிவடைய வெகு தொலைவில் இருந்தது. கிராமத்திற்கு திரும்பி மேசன் மேலும் தகவல்களை கேட்டான். ஆனால் இறுதியில் பயனுள்ள எதையும் கண்டுபிடிக்கவில்லை. கிராமத்தின் எஞ்சியவற்றிலிருந்து செய்யப்பட்ட சூப்பை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது அவன் தான் கற்றுக்கொண்டதை மற்ற 4 பேருக்கும் வெளிப்படுத்தினான். தாக்குதல்கள் சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பு தொடங்கியிருந்தன. முதலில் சிலந்திகள் கிராமத்தின் கால்நடைகளை கொன்று தங்கள் கூடுக்கு திரும்ப கொண்டு செல்லும். கால்நடைகள் தீர்ந்துவிட்டபோது அவர்கள் மனிதர்களை தாக்கத் தொடங்கினர். இன்று முழு அளவிலான படையெடுப்பு வரை நிலைமை அதிகரித்தது. பெரியவர்களின் கூற்றுப்படி இது அவர்கள் தாக்கிய சிலந்திகளின் மிகப்பெரிய எண்ணிக்கையாகும். எனவே அவர்கள் குழுவின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றனர் என்று நாம் கருதலாம். நோவா புருவங்களைச் சுருக்கினான். இது அர்த்தமற்றது. அவர்களின் செயல்களில் தன்னலமற்ற தன்மை இருந்தது. அவர்கள் தங்களை கூட பாதுகாக்கவில்லை. ராப் குழுவின் மன உறுதியை உயர்த்த முயன்றான். நாம் நிறைய பேரை கொன்றுவிட்டோம். அவர்களின் எண்ணிக்கையில் 60க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதலாம் என்று நினைக்கிறேன்.
வீட்டின் கதவு திறந்தது. லூக் வாசலில் தோன்றினான். அவன் அமைதியாக மேசனின் எதிரே அமர்ந்து எடியின் சூப்பிலிருந்து ஒரு குவளை குடித்தான். கூட்டின் நுழைவாயில் கிழக்கே சில மணிநேர பயணமாகும். இது ஒரு நிலத்தடி குகை மற்றும் உருவாகிறது கிழக்கே பயணம். இது இயற்கையாக உருவான ஒரு நிலத்தடி குகை. நான் சிலந்திகளை சிறிது தூரம் உள்ளே பின்தொடர்ந்தேன், ஆனால் சுற்றி வளைக்கப்படும் என்ற பயத்தில் பின்வாங்கினேன். மேசன் தலையசைத்து, நிலைமையைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். லூக் எடியின் கிண்ணத்திலிருந்து இன்னொரு சிப் எடுத்தான். அது விசித்திரமாக இருந்தது. அவர்கள் உணவை சேகரித்துக் கொண்டிருப்பதை என்னால் தெளிவாகச் சொல்ல முடிந்தது, ஆனால் குகைக்குள் நிறைய சிலந்தி சடலங்கள் இருந்தன. அவர்கள் கட்டாய இனப்பெருக்கம் செய்து தங்கள் சந்ததிகளை உண்பது போல் உள்ளது. ராப் இதைப் பற்றி அருவருப்பாக நினைத்தான். ஒரு மிருகம் மந்திர மிருகமாக இருந்தாலும் இறுதியில் ஒரு மிருகம்தான். நோவா இப்போது இன்னும் குழப்பமடைந்தான். அவர்களின் நடத்தை அர்த்தமற்றதாக இருந்தது. இனப்பெருக்கம் செய்ய அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டால் அவர்கள் ஏன் தங்கள் சந்ததிகளை உண்பார்கள்? ஒரு மந்திர மிருகத்திற்கு இறப்பது எதற்கு மதிப்பு? மேசன் தான் வைத்திருந்த அனைத்து தகவல்களையும் மதிப்பாய்வு செய்து தாக்குதல் திட்டத்தை முன்வைத்தான். நாம் இன்று இரவு சில வளங்களை சேகரித்து பின்னர் கூட்டின் நுழைவாயிலுக்கு முன்னால் ஒரு முகாமை அமைப்போம். நாளை காலை நாம் உள்ளே சென்று குகையை ஆராய்ந்து சுத்தம் செய்வோம். நாம் அவர்களின் உணவு விநியோகத்தை குறைத்து அவர்களின் எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தால் பணியை முடிக்கும் அதே நேரத்தில் நாம் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்போம். தயாராகுங்கள், நாம் ஒரு மணி நேரத்தில் புறப்படுகிறோம். யாரும் ஆட்சேபிக்கவில்லை, எனவே அவர்கள் தயாராகினர். நள்ளிரவுக்குள் அவர்கள் கூட்டின் நுழைவாயிலுக்கு வெளியே பாதுகாப்பான தூரத்தில் ஒரு முகாம் அமைத்தனர். அவர்கள் இரவில் காவல் காத்தனர். இதில் எந்த பதிப்பும் அவர்களுக்கு நிம்மதி அளிக்கவில்லை, கூடுதல் பாதுகாப்பு இல்லாமல். நோவாவின் முறை வந்தபோது குகை அவனுக்கு ஏற்படுத்திய ஆபத்தின் மெல்லிய உணர்வை அவனால் அடக்க முடியவில்லை. அவன் வைத்திருந்த தகவல்களை எவ்வளவு மதிப்பாய்வு செய்தாலும் அவன் எதையோ தவறவிடுகிறான் என்ற உணர்வு அவனுக்கு எப்போதும் இருக்கும். தன்னலமற்ற மந்திர மிருகங்கள், தொடர்ச்சியான உணவு சேகரிப்பு, நரமாமிசம். உண்மையில் என்ன நடக்கிறது? இந்த தகவல்களை இணைக்க எதுவும் இல்லை, குறைந்தபட்சம் அவன் நினைவுக்கு வந்ததில் இல்லை. அவன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு வரவிருக்கும் போருக்கு தயாராக தனது மனதை ஒழுங்கமைத்தான்.